இத்தனைக்கும் சொல்லலை. அந்த மாநிலத்தில் ஒரே ஒரு எம்பி கேரளாவில் அன்னைக்கு ஆலப்புழாவில் ஒரே ஒரு எம்பி, அவ்வளோதான். ஆலப்புழா மட்டும் தான் சிபிஎம் ஜெயிக்குது. தமிழ்நாட்டில் 4 எம்பி திமுகவினுடைய தயவோடு ஜெயித்தவர்கள் இந்த 4 பேரும். இப்போ ஒரே ஒரு எம்பி கேரளாவில். அன்றைக்கு ஆலப்புழாவில் ஒருவர், இன்றைக்கு ஆலத்தூர். கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கட்சி ஏன் அவ்வளோ துரோகம் பண்ணுது? காரணம் இருக்கு. கேரளாவை ஆண்டு கொண்டிருக்கு இந்த கட்சி. ஆனாலும் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதியில் ஆலத்தூரில் மட்டும் என்ன செய்யறாரு? ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார். அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட படி ஜெயிக்க வைக்கிறாங்க. எல்லாரும் தோத்தாச்சு, 19 பேர் தோத்தாச்சு. அதே மாதிரி போன முறை என்ன செஞ்சாச்சு? 19 பேர் தோத்தாச்சு, ஒருத்தன் ஜெயிச்சா ஆலப்புழாவில், அவ்வளோதான். ஆனாலும் கூட 4 எம்பி இன்றைக்கு அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவரும் தான் காரணம் அதுக்கு. ஆனாலும் கூட என்ன இல்லை, அது குறித்தான நன்றி எதுவுமே இல்லை இங்க இருக்கக்கூடிய தோழர்கள். அதுதான் ஏன் இல்லைன்னு பகிரங்கமா நான் சொல்றேன். இவங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், மண்ணுக்கேத்த மார்க்சியம் நீங்க சொன்னீங்க, இடையில திடீர்னு ஒரு கோஷம் வந்துச்சு. 89 நம்ம கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிசம் வீழ்ந்து நொறுங்கிய போது என்ன செய்தார்கள் இவர்கள்? மண்ணுக்கேற்ற மார்க்சியம், நாங்கள் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னது இவங்க தான். நாம் என்ன கேட்குறோம், முல்லைப்பெரியாறு அணை குறித்து பகிரங்கமான விவாதத்திற்கு தோழர் பாலகிருஷ்ணனோ தோழர் முத்தரசனோ எங்களோடு பேச தயாரா? பேச முடியுமா?